வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா? அந்த அம்பாளின் பலவகையான ரூபங்களில் ஒன்றுதான் இந்த வாராகி அம்மன். பல வகையான அம்மன் படங்களை நம் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இன்று வரை இருந்து தான் வருகிறது. இதற்கு வாராகி அம்மனின் விசித்திரமான தோற்றமும் அவள் காளியின் சொரூபம் என்பதினாலும் தான். தவறு செய்பவர்கள் தான் இந்த வாராகி அம்மனை பார்த்து பயப்பட வேண்டும். ஏனென்றால் முனிவர்களை வாட்டி வதக்கிய அசுரர்களை அழித்தவர் தான் வராகி அம்மன். தவறு செய்யாதவர்களுக்கு வரங்களை அள்ளித் தருபவள் இந்த வாராகி. வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாக திகழ்வது பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி வரும் நாட்களில் அம்மனை வழிபாட சிறந்த பலன்கள் கிடைக்கிறது. வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களில் கிழங்கு வகை முதல் இடத்தில் இருக்கிறது. எந்த கிழங்காக இருந்தாலும் அம்மனுக்கு படைத்து நைவேத்தியம் செய்ய அம்மன் மனம் குளிர்கிறது. பிறகு வாராகி அம்மனுக்கு கனிகள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதிலும் மாதுளம் பழத்தை வைத்து வழிபட இன்னும் சிறப்பானதாக அமைந்து இருக்கிறது. வாராகி அம்மனுக்கு வஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டால் தங்க நிறத்தில் உள்ள வஸ்திரத்தை சாற்றுவது மிகுந்த சிறப்பை தருகிறது. அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற புடவையும் மிகவும் பிடித்த நிறமான புடவையாக இருக்கிறது. மேற்கொண்ட வழிபாடு எல்லாம் மிக எளிமையான வழிபாட்டு முறைதான். எப்படி அம்மன் நம் வேண்டுதலுக்கு ஏற்ப நம் மனதை குளிர வைக்கிறார்களோ நாமும் அம்மனுக்கு பிடித்த பொருட்கள் செய்து அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து மனம் குளிர வைக்க வேண்டும். ஒரு வரலாற்று முழு இறை வழிபாட்டோடு செய்கையில் நம் குடும்பத்தை காத்து அருள் புரிவாள் அம்பாள். வராகமூர்த்தி அவதாரம் எடுத்தபோது இந்த பூமி நீரில் மூழ்கும் அவல நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் வராகமூர்த்தி அவதாரத்தை கொண்டு பன்றி ரூபத்தில் இருந்த பெருமாள் தன் மூக்கினால் இந்த பூமியை தூக்கி நிறுத்தி காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஏனென்றால் பன்றியால் மேலே கழுத்தை தூக்கி பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் வாராகி அம்மன் பெருமாளுக்கு சக்தியை கொடுத்து தன் மூக்கில் இந்த பூமியை தூக்கி நிறுத்தும் பலத்தை கொடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதற்கு சாட்சியாக பூமியை தன் மூக்கில் தாங்கி நிற்கும் வராகமூர்த்தி படங்களை நாம் கண்டிருப்போம். எவரையும் ஆபத்திலிருந்து காக்கும் சக்தியானது இந்த வாராகி அம்மனுக்கு உள்ளது என்பதை இந்த கதையின் மூலமாகவே நாம் உணரலாம். அதுமட்டுமல்ல, நம் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை தீர்த்து வைக்கும் சக்தியானது இந்த வாராகி அம்மனுக்கு உண்டு. வாராகி அம்மனை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் இனி யாருக்கும் வேண்டாம். அந்த வாராகி அம்மனை தாராளமாக நம் வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். நமக்கு நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செய்யப்படும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.